வணக்கம். நேர்மையாக இருந்தால் என்ன பயன்? நேர்மையாக இருந்தால் நிறைய பயன் இருக்குங்க. நேர்மையாக இருந்தால் நிம்மதியான வாழ்க்கை, யாருக்கும் ஏமாற்றமின்றி நிம்மதியாக வாழ முடியும். இதில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு அடுத்தடுத்து சொல்கிறேங்க. நேர்மையாக இருக்கும் ஒரு மனிதனால் மற்றவர்களை ஏமாற்ற தோன்றாது. ஒரு வேலைக்கு அந்த நேர்மையான மனிதன் செல்லும்போது அந்த இடத்துல அந்த நேர்மையான மனிதனிடம் கொடுக்கப்படும் வேலைகளை பார்த்திங்கன்னா கண்காணிப்பாளர்கள் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா பயமின்றி கொடுக்க முடியும். இவர் நேர்மையானவன்பா, ஏன் பார்த்தாம வேலையை முடித்து கொடுத்துட்டு வருவார், நேர்மையானவன்பா, இவங்க நம்பி எந்த பொறுப்புனாலும் கொடுக்கலாம், அது பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் பொறுப்பாக சரியாக கொண்டு போய் சேர்ப்பார்ன்ற அந்த நம்பிக்கை கிடைக்குங்க நேர்மையில். அது மட்டும் இல்லை, நிறைய நல்ல விஷயங்கள். இப்போது ஒரு நேர்மையான மனிதன் மற்றொரு நேர்மையான மனிதன் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றம் இல்லாமல் நடக்கும். அது வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, அது பணிபுரியும் இடமாகும், அல்லது பயணிக்கும் இடமாக, அல்லது அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஏமாற்றங்கள் இருக்காது. அதனால் நேர்மையான மனிதர்களோடு பழகுங்கள். பிள்ளைகளை நேர்மையின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுங்கள். பண்புகள் குழந்தைகளுக்கு பொறுமை, பண்பு, நேர்மை, அன்பு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கறது மிகவும் அவசியங்க. அது பார்த்திங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்தில் ஏமாறாமல் இருக்கவும், ஏமாற்றாமல் இருக்கவும், நிம்மதியான வாழ்வை வாழ்ந்து செல்லவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். பிறக்கும்போது எந்த குழந்தையும் ஏமாற்றணும், யாருக்கும் தீங்கு செய்யணுன்ற எந்த எண்ணமும் இருக்காதுங்க. வளர வளர சுற்று வட்டார நண்பர்கள் சூழலில் கற்றுக்கிறது தான். அதை நாம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு படிப்பு, அறிவு எவ்வளவு முக்கியமோ பண்பும் அன்பும் அறமும் மிகவும் முக்கியம். அந்த நேர்மை, ஒழுக்கம் அனைத்தையும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம் சுற்று வட்டாரத்தில் நாம் கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் நாளை பயணிக்கும் போது நல்வழியில் செல்ல முடியும். எந்த ஏமாற்றமும் இல்லாமல், யாரையும் ஏமாற்றாமல் நிம்மதியான வாழ்வை செல்ல முடியும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைவரும் இதை கடைபிடிப்போம். பிள்ளைகளுக்கு நேர்மை, அதன் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுப்போம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நம் காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த காணொளியை பாருங்கள். உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி நன்றி.